தென்னாடுடைய பெரியவா போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்திரப்பிடம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிடமாமதானம் கலியுதேவம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமான அந்த மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிற அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு செய்த பாவம் பரிகாரம் ரெண்டும் சொன்ன பெரியவா. செய்த பாவம் பரிகாரம் ரெண்டும் சொன்ன பெரியவா. இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் பண்ணுங்க. தனமுமே பாருங்கள், வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரியவா தான் உங்கள் புத்தியெல்லாம் பூந்து பண்ண வைக்கணும், பார்க்க வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் செய்த பாவம் எதுவும் சொல்லலவா யார் வந்திருக்காளோ அதுக்கு பரிகாரம் எல்லாத்தையுமே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியுமே, அவர் சொல்லியிருக்கார். ஒரு நாள் தஞ்சாவூர்லேருந்து ஒரு தம்பதிகள் வந்தா, அவள் பொண்ணு ஒரு பொண்ணு கூட்டின்னு வந்தா. அது கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு, அந்த வயசில் இருக்குது, ஊமை. அது மகாபிரியா கிட்ட எதுவும் சொல்லலை. தரிசனத்துக்கு காஞ்சிபுரம் வந்தா. பக்தர்கள் இருக்கக்கூடிய வரிசையில் க்யூவில் நின்றுட்டே இருந்தா. இந்த பொண்ணு வந்தவொடனே இவளை கொஞ்சம் நேரம் இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேருக்கெல்லாம் வேகமாக இது பண்ணி அனுகிரகம் பண்ணி அமுச்சுட்டு பெரியவா வாழை மட்டும் இருக்க வச்சோடனே பக்தர்கள் எல்லாம் போனவொடனே அவளை கூப்பிடு அப்படின்னா. அந்த யார் வந்தாளோ தஞ்சாவூர்லேருந்து அந்த கணவன் மனைவி, அப்புறம் பொண்ணு ஊமை பொண்ணு, இவள் அழுது கீழே எழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மகாபிரியை அவளை பார்த்து, நீங்கள் ரெண்டு பேரும் உங்களோட பிரிவிலேயே ஊமையாக இருக்கிற அந்த பெண் குழந்தைய அழைச்சின்னு வந்திருக்கு இல்லையா அப்படின்னா. ஆமான்னு தலையாட்டினான். அவளை பற்றி கேட்க வந்திருக்கேன். குழந்தையோட அப்பா இப்போ பார்த்தா அப்படி பார்த்தா கூலிங்க அழுதுன்னு இருக்காராம். அவர் தான் இதுக்கு காரணம், அதனால் அழறார். மகா பெரியவாளே பேசின்னு இருக்கா. அந்த மனுஷனை பார்த்து, யார் அந்த பொண்ணோட இப்போ யார் இந்த ஊமையாக இருக்கோ அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து சொல்கிறாராம், உங்கள் கிராமத்தில் வானரங்களோட தொல்லை அதிகமாக இருந்தது. எக்கச்சக்கமான வானரங்கள் வரும், வீட்டுக்குள்ளே பூரம் அதெல்லாம் வரும், அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனால் உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே இது நடந்த சம்பவம் பெரியவா சொல்லிகிட்டு இருக்கா. எதுவும் சொல்ல, பெரியமா தான் பரமேஸ்வரன் இல்லையா, அந்த ஆஞ்சநேய சுவாமியே மகாபிரிவா தானே. அந்த வானரத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை மாதிரி நீ தயார் பண்ண சரியா. அதில் வானரம் மாட்டுன்னு பார்த்தா அது ஓடி போய் ஒரு குட்டி மாட்டின்னு எடுத்து, அந்த குட்டியை நீ உனக்கு இருந்த புத்தியை அவ்வளோதான் அந்த நேரத்தில். அந்த குட்டியை நீ ரொம்ப பாடுபடுத்தின. அது மேலே ரொம்ப கட்டை எடுத்து அடித்து ஏதோ பண்ணி அதை வெளியில் ஓட்டி விட்ட. அது போய் ரத்தத்தோட காயத்தோடு ஓடி போயிடுத்து. ஆனால் அதை பெற்ற தாயாருக்கு எவ்வளோ, தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வானரம் இருக்குமே, அதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த குட்டியை பார்த்தா. அது இருந்திருக்கு. அதனால் அதனோட சாபம் தான் இப்போ உன்னோட பொண்ணை ஊமையாக்கியிருக்கு அப்படின்னாராம். ரொம்ப அழுதுட்டா. எல்லாருமே இப்போ அழுதுருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணுமே. இதாக சொன்னால் போருமா, பரிகாரத்தை சொல்லணும். எதுவுமே சொல்லாமே பெரியவா நடந்ததை சொல்கிறா. அவர் தனக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன வானரத்தை, ஏன்னா அவருக்கு தோணி இருக்காது இந்த வானரத்தை குட்டியை நம்ம இப்படி அடித்ததுனால. அதுவும் இல்லாமல் அந்த வானரம் 10 நாளாக இன்னும் உயிரோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 10 நாள் உயிரோடு இருந்தால் அந்த வானரம் செத்து வேற போயிடுது. அதனால் அந்த சாபம் இவருக்கு வந்திருக்கு அப்படின்றது தெரியுது. பெரியவா சொல்லிட்டா, 10 நாள் உயிரோடு இருந்திருக்கு, உயிரோட போராடி அப்புறம் அது உயிர் போயிடுத்து. அதனால் அதனுடைய தாயார் ஸ்தானத்தில் இருந்த அந்த வானரம் ஒரு சாபம் கொடுத்துருக்கு. அதனால தான் உன்னோட குழந்தை இதோ இருக்காளே, இவளுக்கு பிறவியிலேயே இவளுக்கு ஊமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்லிட்டா. இவளுக்கு இனிமேல் பேச்சு வராது. ஆனால் ஒரு பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னாராம். உங்கள் ஊரில் ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது இல்லையோ அப்படின்னாரு. பெரியவாளுக்கு தான் தெரியுமே எல்லாமே. ஆமாம் இருக்குது அப்படின்னாலாம். என்ன பண்ணுங்க, ஒரு வானரம் மாதிரியே களிமண்ணில் பண்ணி அதை கொண்டு போய் அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் கொடுத்துருங்க, அங்கேயே வச்சுருங்க. அதுக்கு அங்கேயே இருக்கட்டும், அவள் பார்த்துக்கிட்டோம், அவகிட்ட இருக்கட்டும். அது மாதிரி பண்ணி கொடுங்க. இவளுக்கு கல்யாணமாகும், அதை பற்றி கவலை வேண்டாம். இவளுக்கு நல்லபடியாக கல்யாணமாகும். அப்புறம் அவள் முடிச்சுட்டே இருந்தா, கல்யாணமாகும் கரெக்டு. அந்த சாபம் போயிட்டே இருந்ததா. அந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன ஆகும், அது ஒன்று இருக்கே. அவள் மனசில் ஓடின்னு இருக்கு. பெரியவா தான் இவ்வளோத்தையும் சொல்லிட்டாரே. இவள் 2 பேர் எதுக்கு அங்கேருந்து வந்தா,
அந்த மனுஷன் வந்து தான் பொண்டாட்டிக்கிட்டேயே தான் பண்ண ஒரு பெரிய பிரச்சனையை ஒரு குட்டி வானரத்தை வந்து அவர் வந்து அவர் அடித்ததுனால அது இறந்து போயிருக்கு அப்படின்றது அவர் சொல்லாமல் இருந்திருக்கார். அவருக்கும் தெரியல, அதனால் அந்த சாபத்தினால தான் பொண்ணு வந்து பேசாமல் இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாத்தையும் சொல்லி பெரியவா வந்து இதெல்லாம் சொல்லி, உன் பொண்ணு பேசாது, ஆனால் உன் பொண்ணுக்கு வந்து சரியான நேரத்தில் இவளுக்கு கல்யாணம் ஆகிடும், அதுக்குன்னு ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிப்பான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. ஆனால் ஒரு கவலைப்படாத, இவாளுக்கு பிறக்கிற குழந்த நல்லபடியாக பேசுவா, அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து அந்த ஒரு இது அனுகிரகம் பண்ணி பெரியவா அமுச்சு விட்டா. ஏன்னா சில பாவம் பண்ணும்போது அதுக்கு பரிகாரம் பொண்ணு பேச பெரியவா நினச்சா சில விஷயங்களில் பண்ணியிருக்கார். இருந்தாலும் ஊமையாக இருக்க குழந்தைகளை பேச வைக்கலையா பெரியவா, பரமேஸ்வரன் பண்ணியிருக்கார். இருந்தாலும் இந்த நேரத்தில் பெரியவா முடியாதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது முன் ஜென்மத்தில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருப்பார் இவர். அதனால் 2 பேருக்கு என்ன சாபம் இருந்ததோ அதனால் வந்து இந்த குழந்தை பேசாது அப்படின்றத சொல்லிட்டார். ஆனால் இந்த பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தை வந்து நல்லா பேசும், சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு இப்போ இது வந்து மகாபிரியாவுடைய தரிசன அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒரு புக்கில் இருக்குது. அதில் இந்த இன்சிடெண்ட்டை நான் படித்தேன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவு பதவி சரணம்.